தர்மமடு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் வில்லேஜ், அதாவது கோத்தர் அப்படிங்கக்கூடிய ட்ரைபுங்க. மொத்தமாகவே உலகத்தில் ஒரு 1500 தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வில்லேஜில் போயிட்டு அந்த ட்ரைபோட பழங்குடியின மக்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பைன் ஹிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு 2-3 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான். ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த வில்லேஜை போய் அடைய போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசுகிறீங்களான்ட்டு. நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் ஆனோன்னா ஸ்பீச் நார்மலாகிடும். ஊனம் சொல்லி நான் முடங்கி கிடக்க விரும்பவில்லை. இருக்கக்கூடிய அந்த பேச்சை வச்சு நான் பேசி வீடியோஸ்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த 2 வீலரில் தான் வந்திருக்கோம். தனியாக போயிட்டு அவங்களோட வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். ஸோ கண்டினியூ பாருங்க. அடுத்ததாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தாங்க இந்த வில்லேஜுக்கு போகணும். இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர்லேருந்து ஊட்டி போகிற ரோடு, ஊட்டிலேருந்து கூடலூர் ரோடில் பார்த்தீங்கன்னா தலக்குந்தாலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இடையில ஒரு ரைட் கட் எடுத்தோம்னா இந்த ஏரியாவில் இருக்குது இந்த சோலூருங்கிற வில்லேஜு. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது சோலூர் போகக்கூடிய ரோடுங்க. அது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது இந்த டீ எஸ்டேட்டு. முதல்ல இங்கே தான் டீ கார்டன் பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட்டு செம குளிராக இருந்துச்சுங்க. இங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா மழை சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, எல்லாம் நனைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டக்குன்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குங்க. செமையாக இருக்குது. பிளைன்ஸில் வெயிலில் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி இப்போ மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ரொம்பவே கம்மியாக மழை பெய்யுது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேகமூட்டமும் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா காட்டுமையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடே பிளாக் பண்ணிடுச்சுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோடாஸ் ட்ரைபோட காட்டுமைங்க. இது காட்டு எருது இல்லை, இது தோடாஸ் அவங்களது. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்கள். தர்மமடு பயங்கரமாக பார்க்குது பார்த்தீங்களா. ஸோ ஹெல்மெட் போட்டிருக்கேன், அதனால தான் அப்படி பார்க்குது. நமக்கே பயமாயிடுது. இதான் ஆல்ஃபா மாதிரி ஹெட்டுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பாஞ்சாலும் பாஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக செம்மையாக இருக்குன்ட்டு. டீ தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இது எல்லாமே தோடாஸ் ட்ரைபோட காட்டெருமைங்க தாங்க. ஸோ நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா காட்டெருமைங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இவங்களதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் உண்மையான பழமையான ஒரு காட்டு எருமைங்களோட கலர். கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் தோடாஸ் அவங்களதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் சின்ன கொம்பு, இதோடலாம் பயங்கர சைஸாக இருக்குங்க. இதில் 18 குட்டியெல்லாம் போட்ட அளவுக்குலாம் எருவு மாடுங்களை தோடாஸில் ஒரு அண்ணன் சொன்னார், 18 குட்டியெல்லாம் போட்டிருக்குப்பா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உண்டான
காட்டெருமைங்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ எல்லாமே ப்ரீடு எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இது பாருங்கள், ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. வச்சக்கண்ணு மாறாமல் பார்த்துட்ருக்கு நம்ம மேலே. ஸோ சார்ஜ் பண்ண ரெடியாக இருக்குது. ஆபத்துனா உடனே சார்ஜ் பண்ணிடும். ஸோ அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே வெயிலோடு இருந்தது. இப்போ பாருங்கள் அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டெல்லாம் வருது பாருங்கள். க்ளவுட்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. பேக்ரவுண்டில் ஒரு தேயிலை தோட்டம், தேயிலை மேயக்கூடிய காட்டு எருதுகள்னு சொல்லி செம. அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள்லாம் ஆடுறத பார்த்தீங்களா? அப்படியே தென்றல் வீசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே உசுருக்கு உத்தரவாதம் இல்லாமல் எப்படா நம்மளை வந்து போட்டு தள்ளுவோம் அப்படின்ட்டு யமதர்மராஜா இங்கே பாருங்கள் காலை பாருங்கள் ஸ்டெடியாக வைக்குது பார்த்தீங்களா? முகம்லாம் பாருங்கள் வந்ததுலேருந்து இப்படி தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த கேங்கோட லீடர் மாதிரி. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கிளம்பிடுவோம். ஏன்னா தூக்கி வீசுச்சுன்னா அவ்வளோதான். சரி, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? இது என்ன இது? கொண்டு வாங்க, பக்கத்தில் வாங்க பார்ப்போம். ஸோ வந்துக்கிட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கிட்ட விநாயகருக்காக என்ன பண்ண போகிறீங்க? விநாயகர் உட்கார வைக்க போகிறீங்களா? எங்கே? அப்படியா? ஸோ அதுக்காக கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் பத்தியெல்லாம் வச்சு. எவ்வளோ வசூலாக இருக்கு? அப்படியா? எவ்வளோ வசூல் பண்ணுவீங்க? பண்ணிட்டு அந்த காசை என்ன பண்ணுவீங்க? அப்படியா? சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். ஓகே. ஸோ அதுக்காக பணம் கேட்டுட்ருக்காங்க பசங்க. எத்தனை படிக்கிறீங்க நீங்கள்? சூப்பர் சூப்பரா. இன்னைக்கு லீவா? சரி சரி, சூப்பர். பாய். சரிம்மா, பைடா. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இங்கே கோத்தாஸ் ட்ரைப் வாழக்கூடிய கிராமத்தை வந்து அடைஞ்சாச்சுங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. எல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகள் அழகாக இருக்குது. ஒரு பாட்டிம்மா இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சந்திச்சிருந்தோம். அந்த வீடியோ எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. ஐயா தான் ஊர் தலைவர். வந்தோடனே ஐயாவை மீட் பண்ணிட்டேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சந்திரகாளி. சந்திரகாளி காடி. சூப்பருங்க. யாருமைங்க. நானும் ஐயாவும் ஆல்ரெடி சந்திச்சிருக்கோம். என்னை ஞாபகம் வச்சுருக்காரு, போன டைம் வந்தீங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமு அப்படியே ஐயா கூட ஊருக்குள்ளே போயிட்டு ஐயாவோட பழமையான நினைவுகள் அந்த காலத்திலலாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 1500லேருந்து 2000 மக்கள்கிட்ட தான் இவங்க இருக்காங்க. அதுவும் நீலகிரியில் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு 7 கிராமம் அப்படிதானுங்கய்யா? எந்தெந்த கிராமங்க ஐயா? ஃபஸ்ட்டு நம்ம சோலூர் கோக்கால், அடுத்தது வந்து கொல்லிமலை. கொல்லிமலைன்னா ஊட்டியில் இருக்க கொல்லிமலைங்களா? இல்லை, அங்கே இருக்கிறது சேலத்தில் இருக்கிற கொல்லிமலை கிடையாது. சரிங்க. நம்ம கொல்லிமலை இங்கே இருக்கிறது ஊட்டி. சரிங்க. நீலகிரி. சரிங்க. அப்புறம் திருச்சிக்கடி, அப்புறம் குந்தா கோத்தகிரி, அப்புறம் புது கோத்தகிரி, அப்புறம் கூடலூர். சரிங்கய்யா. இந்த 7 கிராமத்தில் தான் உங்கள் மக்கள். இதில் எந்த கிராமம் பழமையான கிராமம்? பழமையானது நம்ம தான். இதுதான் ஹெட்டு. இங்கே இருந்து தான் மற்ற கிராமத்துக்கு மக்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க. இங்கெல்லாம் இருந்தவங்க தான். ஆனால் நம்ம இது பழைய இதுக்கு எல்லாமே சாஸ்திரம் சம்மந்தம் எல்லாமே நம்மளது ஒரு பழமையானது. சரிங்க, பழமையானது. சரிங்க, நம்ம அப்படியே போகலாங்க விசிட் பண்ணிட்டு. சரிங்கய்யா, சூப்பருங்க, அருமையாக இருக்குது கிராமம்.
நல்லா அமைதியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்தோம், கோவில் அங்கே தான் இருக்குது பாருங்க. அதுதான் அவங்களோட கோவில். இந்த முக்கியமாக அந்த கிராமத்துக்குள்ளே வெளியாட்களே அலௌடு இல்லை. என்னங்க ஐயா? ஆமாம் ஆமாம். அப்போ என்னை மட்டும் அலோவ் பண்ணுறீங்க? இல்லைங்க, தெரிஞ்ச பையன்ட்டா ஐயா? அளவு இல்லை, வரலாம் எல்லாம். ஆனா பண்டிகையும் போது அந்த விரதம் இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, நம்ம கலாச்சாரத்தை பார்ப்பாங்க. இது வந்து நம்ம பிளாக் ஸ்மித். சரிங்க, பிளாக் ஸ்மித். ஓகே, சூப்பருங்கய்யா. பட்டறை. சரிங்கய்யா, சரிங்கய்யா. பக்கத்துல போலாங்களா? பக்கத்துல. ஓ, ஓகேங்கய்யா, சூப்பருங்கய்யா. நீங்க உங்களோட கலாச்சாரம் படி இங்க வந்து அந்த இரும்பு பட்டறை பொருட்கள்லாம் செய்வீங்க. அது எல்லாமே நமக்கு தேவையானது நம்மளால செஞ்சுக்கலாம். விவசாயம் சார்ந்து நீங்க இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு தேவையான விவசாய பொருட்களை இதுல செஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க, இது உங்க கல்ச்சரோட மிங்கிளானது. ஆனா இது வந்து நம்ம கமிட்டி ஹால். அப்படிங்களா? இது கமிட்டி ஹால். ப்ரோ வணக்கம். ஹாய் ப்ரோ, என்ன பண்றீங்க? எல்லாம் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? காலேஜ் முடிச்சிட்டீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட். இவங்களாம் எஜுகேட்டட்னு சொல்ல, இது எஜுகேட்டட் தான். எல்லாம் பாருங்க எப்படி பாரம்பரியமாக ஒயிட் கலரில் வேஸ்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட முன்னாடி 2 ஜென்ரேஷன் பழமையான ஒரு ஐயாவும் பயங்கரமான வெல் எஜுகேட்டட். ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்துங்க எந்த அளவுக்கு எஜுகேட்டடாக இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இவங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மரம். நீங்கள் சின்ன வயசுலலாம் இங்கெல்லாம் எப்படி ஜாலியாக ஓடி ஆடிட்டு. இங்கே நம்ம ஒரு பஞ்சாயத்து கூடணும்னா இதில் தான் உட்காந்து நம்ம பஞ்சாயத்து. அப்படியா? இது என்ன மரம்? ஆலமரம்? ஆலமரம் கிடையாது, சேல மரம். சேல மரம். கீழே வந்து ஆலமரம்னு சொல்லுவாங்க, இது நமக்கு சேல மரம். ஆனால் இது ஆலமரம் இல்லைங்க, இது அத்தி மரம் மாதிரி ஏதோ. அதான் அத்தி மரம் மாதிரி தான் இது. நமக்கு வந்து சேல மரம்னு நம்ம சொல்லிக்கிறோம். சேல மரம். ஆமா, உங்களோட பஞ்சாயத்து எல்லாம் இங்கதான் கூடுங்க ஐயா. காய் காய்ச்சிருக்குது, வேலை பாருங்க. ஆமாங்கய்யா, காய் காய்ச்சிருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா, பழமும் ஆகுது. நல்லா பறவைகள்லாம் வந்துடும் பழம் ஆச்சுன்னா. பறவைகளுக்கே ஒரு சூப்பராக அமைஞ்சு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. எவ்வளோ பஞ்சாயத்துக்கு இங்கே கூடி இருக்கும்? இங்கே வந்து நம்ம பெரியவர்கள்லாம் அதில் மேலே உட்காந்துக்குவோம். மற்ற இப்போ வயசு பசங்கள்லாம், சின்ன வயசு பசங்கள்லாம் இப்படி உட்காந்துக்குவாங்க. நம்ம பஞ்சாயத்து வைக்கும்போது எல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் எது அப்படி இப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் கேஸ்லாம் இல்லை, முதல்ல பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்து பேசிக்குவோம். அதை மீறி ஏதாவது போயிடுச்சுன்னா தான் கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா தான் நம்ம அரசாங்கத்தை நாட வேண்டியது. கோவில் திருவிழாக்களை பற்றி ஒரு நல்லது விஷயம் அந்த மாதிரிலாம் இங்கே தான் பேசிக்கிறீங்க. சரிங்க, 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 சூப்பருங்க. அப்படி போகலாங்களா ஐயா? இங்கே மொத்தம் எத்தனை வீடுங்க ஐயா இருக்கு? 150 குடும்பம் இருக்கு. 150 குடும்பங்கய்யா. மக்கள் தொகைங்கய்யா வந்து ஒரு 500-600 பேர் இருப்பாங்களா? சரி, 1000 மக்கள் வாழ்கிறோம் நம்ம. இப்போ நீங்கள் ட்ரைபு தான். எப்படி வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? இப்போ நான் படித்தது பழைய எஸ்எஸ்எல்சியோட முடிச்சு, அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்ன டிபார்ட்மெண்ட்? போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அப்படியா? சூப்பராக இருக்கு. எப்படி நீங்கள் வந்து அந்த காலத்தில் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ட்ரைபா இருந்து? பழங்காலத்தில் முன்னோர்கள் காலத்துல படிப்பறிவுக்கு இங்கே எதுவுமே வசதி இல்லை. நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற வாத்தியர்களும் கிடையாது. அப்புறம் போக போக தான் இங்கே ஒரு ஸ்கூலுக்கு இடம் கொடுத்து ஒரு வாத்தியர் வர வச்சு. அது யார் உங்களோட அப்பா பண்ணாங்க? அப்பா தாத்தா அந்த காலத்தில்? அப்பா பீரியடுக்கு முன்னாடி தாத்தாங்க காலத்தில். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது, படிப்பறிவுங்கிறது கிடையாது. நமக்கு எதுவுமே இது வழி இல்லை. எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு படிப்பறிவை பற்றி தோன்றுனது. சரிங்க, அவங்க எல்லாம் இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து போயிட்டாங்க இல்லையா, நாட்டு ஆண்டுகிட்டு. ஆமாங்க. அதுக்கு பிறகுதான் நமக்கு எல்லாமே சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் எல்லாம் நம்ம ஸ்கூல் வைக்கணும், படிக்கணும், படித்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் இதை பண்ணி. சரிங்க, சரிங்க, சரிங்க. இப்போ
இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏகப்பட்ட பேர் எல்லாம் நல்ல degree எல்லாம் வாங்கியிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, அப்புறம் வக்கீலுக்கும் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. சரிங்க. நம்ம எல்லாம் ஆனா அப்படி போகலாம், அப்படி போயிட்டே பேசலாங்க. எல்லாரும் உங்க கலாச்சாரத்தை வந்து மதிக்கிறீங்கய்யா. என்னதான் ஆனாலும் அங்கே பாருங்க, எல்லாம் யங்கர் ஜென்ரேஷனாக இருந்தாலும் அந்த ஒயிட் கலர் பாரம்பரியமான வேஷ்டி சட்டைகள் ஆடைகளை நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. வீட்டில் இருக்கும்போது கூட அப்படிதான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். வெளியில போகும்போது இப்போ டியூட்டிக்கு போனாலும் சரி, வெளியத்துக்கு போனாலும் சரி, அவங்க சேரி கட்டிட்டு பேண்ட் எல்லாம் போட்டு போனாலும் கூட இங்க வந்த உடனே அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம பாரம்பரியத்துக்கு வந்துடணும். சூப்பருங்கய்யா. அம்மா அதெல்லாம் சாணத்துக்கு மொழிகிட்டு இருக்காங்க. ஆமா, அருமை அருமை. வீட்டை சுத்தமாக வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஓட்டு வீடு தாங்கய்யா. இப்பெல்லாம் எவ்வளவு முன்னேறிட்டாங்க. மோல்டு வீடு தெரியும், மோல்டு வீடு கட்டிட்டாங்க. ஆமாங்கய்யா, இதெல்லாம் பழைய இதுதான் கட்டியது, பழைய வீடுங்கய்யா. அருமையாக இருக்குங்கய்யா இந்த வீடுகள்லாம். இப்போ பிறகுதான் இப்போ புதுசாக ஒரு மோல்டு வீடு வீடு. ஐயா வணக்கம். வாங்கய்யா. இந்த சைடு ஏதாவது பழமையான விஷயங்கள் இருக்கா ஐயா? இல்லைங்க, இந்த பக்கம் இதெல்லாம் வீடுங்க தான். அது வந்து நம்ம லேடிஸ் மென்சஸ் ஆகிட்டாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த டைமுக்கே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓ அப்படியா? தனி வீடு கட்டி கொடுத்து அவங்க அங்கே 2 நாள் அங்கே தான் இருக்கணும். இப்போவுமா? இப்பவும். எந்த வீடுங்க? அதான் இந்த அம்மா வராங்க இல்லையா? ஆமா. ஓ இந்த இடம் அது இப்போ வந்து இருக்கணும். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் குளிச்சு வந்து வீட்டுக்கு சேர்ந்து அப்போ 5 நாள் ஆகணும். இப்போ அந்த கலாச்சாரத்தை பயன்படுத்துறீங்க? அப்படியா? சரி சரி. அப்புறம் உள்ள வீட்டுக்கு வந்து சமையல் ஆக்குறதெல்லாம் எப்படியும் 5 நாள் ஆகணும். இங்கே 2 நாள், அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வெளி ரூமில் ஒரு நைட் தங்கணும். அப்புறம் குளிச்சுட்டு தான் உள்ள வருவாங்க. நம்ம வீட்டிலலாம் அப்படி பேசுறோம்னா நம்மள அடிதான் விழுகும். நீ ஆனா இது நல்லதுங்கய்யா. என்னன்னா ஒரு ஜேர்ம்ஸ் எல்லாம் பரவாம இருக்கிறதுக்காக நம்ம பண்றோம். தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம கலாச்சாரத்தை மதிக்கணும் இல்லைங்க. ஸோ அந்த வீடுகள் நீங்க சொன்னது அந்த வீடு சொல்றீங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. ஊருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் அவங்க. அதுக்கு தனியாக இந்த வீடு கட்டி கொடுத்தது. சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சரிங்க, லைனாக தான் இருக்கும். அம்மா அவங்க இதான் ட்ரெடிஷ்னலான சாரி. இவங்க எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்களா இல்லை எப்பவுமே போகிறதுக்கு? ஓ கோவில் ஃபங்க்ஷனுக்காக தோட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாங்க இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனுங்கய்யா கோவிலில்? கோயிலில் நம்ம வந்து அதான் கோயில் வந்து அம்மன் கோயில் ஆச்சுங்களா. நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடுவீங்க? நமக்கு குல தெய்வம் வந்து ஐநூறு அம்மனோர். சரி. ஐநூறு அம்மனோர்னா அப்பா அம்மா. ஆனால் அந்த ஐநூறு அம்மனோர்னு தான் நம்ம வழிபடுறோம் ஆச்சுங்களா. அதுதான் அங்கே காட்டணும். ஆமாங்க, அப்பா அம்மா. சரி அதுதான். சரிங்க சரி. தாய் தந்தையர் தான் நமக்கு. தாய் தந்தையர் தான் நீங்க கும்பிடுறீங்க. குல தெய்வம் மாதிரி. குல தெய்வங்கிறது சிவன் பார்வதிங்க. நம்ம ஐநூறு அம்மனோர் அப்படின்னு வச்சு அப்பா அம்மா தான் தெய்வம் நீங்க கான்செப்ட் கும்பிடுறோம். தோடாசவங்க ஐம்பூதங்கள், நீங்க அப்பா அம்மா தான் தெய்வம், கண்ணுல தெய்வம். ஆமா, ஏன்னா அவங்க வழிமுறையில் தானே நம்ம படைச்சாங்க. ஆமா ஆமாங்க அதனால ஆமாங்க ஆமா. அதான் தெய்வமே அதை தானே சொல்லுது. நீ அப்பா அம்மாவை வழிபடாம கும்பிடாம என்கிட்ட வந்து நான் என்னத்தை வர கொடுக்கறது? அங்க இருக்காங்க உனக்கு தெய்வம் அப்படின்னு தெய்வமே சொல்லுது இல்லையா. அதனால நீங்க அப்பா அம்மாவை தான் கும்பிடுவீங்க. ஆமா சரிங்க, அருமையான தெய்வம் நம்ம படைச்ச குல தெய்வம்ன்றதுனால நம்ம அங்க போய் வருஷத்துல ஒரு நாள் சரிங்க எல்லாம் பண்ணி எல்லாருமே ஊரே கூடி பண்டிகை செய்வோம். எத்தனை நாள் பண்டிகை நடத்துவீங்க? எப்படியும் ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்துக்கு வந்து வெளி மக்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க? போர்டு போட்டுருவோம், வெளியாட்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருவோம். சரிங்க சரிங்க, சூப்பருங்க.
அருமை. நீங்க இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணுவாங்களா? ஆமாங்க. அப்படியா? இந்த அம்மா கழுத்துல போட்டிருக்காங்கல்ல, அது யார் செஞ்சது? அது நீங்களே செஞ்சதா? அப்படியா? அருமைமா, அருமைமா. செஞ்சு கொடுத்துருச்சுங்க. ஓ, பொண்ணவங்க இது சும்மா மொபைல் வச்சுக்கிறதுக்காக. இப்ப புள்ள பேசிருக்காங்க இல்லீங்களா, வேலை செய்யும் போது காட்டுக்கெல்லாம் போறோம் இல்லீங்களா, கையில வச்சுட்டு போன் செய்யறதுக்கு முடியாது. இந்த மாதிரி கலை பொருட்கள் வந்து நீங்களே செய்வீங்க. சூப்பர். உங்க பேருங்கம்மா? வசந்தாங்க. வசந்தாம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. சரிங்கம்மா, சூப்பர். இந்த மாதிரி கலை பொருட்கள்லாம் நீங்களே செஞ்சுக்குவீங்க. அருமையா, அருமையா. சரிங்க, சூப்பரா இருக்கு. சுத்தி இயற்கை சார்ந்து எவ்வளவுதான் முன்னேறி காசு பணம் இந்த மாதிரி சம்பாதிச்சாலும் நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது. என்னங்க ஐயா? அதான் முக்கியம். ஆமாங்க ஐயா. என்னைக்குமே நம்ம அழியாம இருக்கிறதுனாக்க சமுதாயம் நம்ம கலாச்சாரத்தில் இருந்தா தான். ஆமாங்க ஐயா. அதையே நம்ம இப்போ கவர்மெண்ட்டே நம்ம பாராட்டுது இல்லை. ஆமாங்க ஐயா. ஃபுல்லா ஆனால் கிராமத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க எல்லாம். ஆமாம். குடிநீர், டாய்லெட், பாத்ரூமு, டாய்லெட்டு எல்லாமே சின்ன கிராமமா இருந்தாலும் எல்லா வசதியும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா. நல்ல அருமையான கிராமங்க ஐயா. விவசாயம் சார்ந்து என்னங்க ஐயா பண்றீங்க? விவசாயிகள்லாம் இருக்காங்களா? அப்ப நம்ம தாத்தா காலத்துல தானியம் தான். தானியம். சரி. ராகி, சாமை, கோதுமை, சம்பா கோதுமை, இதுதான் அப்போ. அப்போ அது இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டுக்குன்ற ஒரு நிலைமை. அப்போல்லாம் அரிசி பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டம். சரிங்கய்யா. அந்த மாதிரி தானியம் அரிசி அப்புறம் அதை அறுவடை பண்ணி அதை தான் நம்ம உணவை பயன்படுத்திக்கிறோம். சரிங்கய்யா. சரிங்க. அப்புறம் மற்றபடி இப்போத்தி இதில் வந்து கேரட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் அதை தான் இப்போ பயிர் பண்ணுறாங்க. சரிங்கய்யா. இந்த பழைய இதெல்லாம் தானியம் இதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதான் அந்த அங்கே ஒரு அண்ணன் கேரட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, மூட்டை கேரட்டு. இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸ் தாங்கய்யா. மற்ற பொருட்கள்லாம் தேவைன்னா கடையில் வாங்கிக்கலாங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து இப்போ பூண்டு, வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு விவசாயம். அருமைங்கய்யா. அருமையான ஊர் தலைவர் ஐயா. நம்ம மரம் வந்து நான் தான் நட்டேன். அப்படியா? இந்த மரங்களா? என்ன மரங்க ஐயா அது? இது நான் பண்ணி இப்போ பெருசாகி போச்சு. இன்னொன்று இங்கே ஒன்று இங்கே பாருங்க. சரி, அது ஒன்று நட்டுக்கிறேன். மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வந்து நம்ம வந்து ஊருக்குள்ள மரத்தை வளர்த்தா ஒரு நிழலுக்காகும். ஆமாங்க. பறவை வந்து உட்காரும். ஆமாங்க ஐயா. அப்படின்னு. சரி. இந்த மரம் வந்து நம்ம நீர் உறிஞ்சி மரம்னு பேர். நீர் உறிஞ்சி வச்சுக்கிட்டு அப்போ நமக்கு வெயில் டைம் இருந்தாலும் கூட அது பாடு பூமிக்குள்ளார அப்படியே நமக்கு ஒரு ஊத்து மாதிரி நீர் கொடுக்கும். ஓகேங்கய்யா. சரிங்க. நீர் உறிஞ்சி மரம் அது. இது நீங்க வாங்குனீங்களா? இது இயற்காவே வளர்ந்துரும். அதை வந்து கட்டிங் கொண்டு வந்து போட்டு நட்டேன். அப்படியா ஐயா? இந்த மாதிரி நல்ல விஷயங்க அதெல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து பலாப்பழமா பலாமரத்தை கொண்டு வந்து வை, மாமரத்தை வையும்பாங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க. நீர் உறிஞ்சி மரத்தை வச்சு நம்ம என்னப்பா பண்ண போறோம் அப்படின்ட்டு. நமக்கு முக்கியமான மரம் இதெல்லாம் வந்து பழைய அழியக்கூடிய மரத்துல இருந்துதான் நம்ம கோயிலுக்கு தீப்பெட்டி எல்லாம் யூஸ் பண்ண விட்டோம். அப்படியா? இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிட்டா நெருப்பு ஒழுகும். அதை வச்சுதான் நம்ம தீ உற்பத்தி பண்ணி அதுல இருந்தா நம்ம எல்லாமே சாஸ்திரம் பண்ணுவோம். விறகு வச்சு அப்புறம் இது பண்ணி எல்லாம் செஞ்சு சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட மரம். இதுல இருந்துதான் நீங்க நெருப்பு தயாரிப்பீங்க. கோவிலுக்கு உண்டான நெருப்பு இதுல இருந்து. இப்பவும் தீப்பெட்டி லைட் எல்லாம் இல்ல. இது வந்து காஞ்சுதாகணும்.
பச்சை ஆகாது. சரிங்கய்யா. காஞ்சதுனாக்க நம்ம மேலே ஒரு குச்சி வச்சு கீழே அடியில் ஒரு அகலமாக குச்சி வச்சு அதை வந்து அப்படியே நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா சரிங்கய்யா நெருப்பு பொறி விழுந்துடும். அதில் தான் அடியில் துணி வச்சு அப்படியே அதை பற்றிட்டு நம்ம அதில் தான் சாஸ்திரம் பண்ணணுங்கய்யா. சரிங்கய்யா, சூப்பருங்கய்யா. இப்போ அந்த வீடெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்கய்யா. இது வந்து இப்போ கவர்மெண்ட் அலாட்மெண்ட். பழைய பிரித்து எல்லாத்தையும் பிரித்து புதுசாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல இந்த வீடெல்லாம் கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்ததுங்களா? இந்த ஓட்டு வீடு? ஓ, அப்படியா? ஏன்னா அப்ப நீங்க கூரை மாதிரி கட்டிட்டு அந்த காலத்துல எல்லாம் புல்லு வீடு தான். புல்லு மேய்ஞ்சி தான் வீட்டுக்குள்ள குடியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஓட்டு வீடு கவர்மெண்ட் வந்து அப்புறம் நம்ம சொந்தமாகவும் ஓடு வாங்கிட்டு வந்து எல்லாமே நம்ம சொந்தமாகவும் கட்டுறதும் இருக்கு. இது என்ன கல்லுங்கய்யா? இதான் எல்லாம் வர்றவங்க பூரா பார்ப்பாங்க. அதான் அப்படிதான் இருக்குங்க. இந்த கல்லை பார்த்து சேப்பு நம்ம இடத்துல வந்து இங்கே தான் எல்லாமே ஆட்டம் ஆடுறது. கோயில் டைமில் ஓ, டான்ஸ் எல்லாம் இங்கே தான் ஆடுறது. இதுதான், இது பேர் தான் ஆட்டுக்கேரின்றது. ஆட்டுக்கேரி கேரி. இது ஒவ்வொரு இதுக்கும் கேரின்னு இருக்கு இல்லைங்களா? கேரின்னா என்னங்க ஐயா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விசாலமான இடம். விசாலமான ஒரு இடத்துக்கு பேரு கேரின்றது. அதுதான் அந்த இதுல வந்து நமக்கு எப்பவுமே சாஸ்திரம் பண்டிகை டைம்ல இங்க வந்து எல்லாம் முடிச்ச பிறகு சந்தோஷமா ஆடிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆட்டுக்கேரியா? ஆடல் கேரி. ஆமா. இது வந்து கல்லு எடுத்துட்டு வந்து தாத்தாங்க தூக்கிட்டு வந்து இங்க நட்டுது. அப்படியா? அருமையா இருக்கு. இது நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, நாமெல்லாம் அப்ப பிறக்கலைங்க. ரொம்ப எனக்கே இப்ப பழமையான கல்லு. எனக்கே இப்ப 78 நடக்குது ரன்னிங். 78 வருஷம். 78 வருஷம். இதெல்லாம் நீங்க இது பண்ற கேரட்டுங்க ஐயா. தெரியுது இல்லைங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம் கோயில் மேலங்க ஐயா. இப்படியே போய் அதை பார்த்துட்டு அப்படியே வரலாம். சரிங்க, வாங்க ஐயா போகலாம். எல்லாம் இப்போ கேரட் விவசாயம் தாங்க ஐயா. கேரட் எடுத்துட்டு போகலாம். அந்த இடத்துல ஒரு கல் இருக்குங்க ஐயா, உட்காந்துருக்க மாதிரி. அதுங்களா? அதுவும் இது பாருங்க. இதுவும் எந்த கல்? பழைய ஆதியில கோயில். ஓ ஆமா, இங்க ஒன்று. இங்க யாரும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளெல்லாம் போக கூடாதா? அப்படியா? நம்ம செருப்பு போட்டு உள்ள போகக்கூடாது. செருப்பு போட்டு போக கூடாது. இது ஆதி கோயில். இந்த இடம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டா மேல கொண்டு போய் கட்டினது. சரிங்க. இங்கதான் வந்து இப்பவும் அதுக்கு நம்ம ஆச்சாரத்தோட இருக்கணும். கண்டிப்பா ஆச்சாரத்தோட. உண்மை உண்மை. அதான் இந்த இடத்த பார்த்தோன்னே டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த கல்லெல்லாம் என்ன கல்? உருண்டை கல்லு எல்லாம் பலு தூக்குற கல்லு. தூக்குற கல் இது. அவன் சாமர்த்தியம் இருக்காருன்னா அதை அப்படியே தூக்கி இப்படியே தோளுக்கு பின்னாடி போட்டு போடுற வேண்டிய. நான் அந்த தோடாசுலாம் பார்த்தேன். தமிழர் கலாச்சாரத்துல இது இருக்கு. இருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துலலாம் சாமியை வச்சு இங்கெல்லாம் வச்சு கும்பிடுவீங்க மாதிரி. கோயில் டைமில் இது நமக்கு மஞ்சக்கல்லுன்னு சொல்லி. மஞ்சக்கல்? மந்து கல். சரிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இங்கே உட்காந்து தான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போவோம். இந்த இடத்துலயும் பழைய கருது இதுதான் 2 கோயில். ரெண்டும் கோயில். அங்கே மேலே ஓ, அப்பா அம்மா அப்படி கணக்கு. சரி சரி. பழைய இது. சரி, இங்க இடம் வசதி இல்லைன்னு சொல்லிதான் மேல கொண்டு போய் தனியா கட்டிட்டீங்கய்யா. சரிங்க சரிங்க. இவங்க எல்லாம் விசேஷத்துக்காக வீடை சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, கோயிலுக்கு போறதுனால. சரிங்க. இல்லைக்கு நாளைக்கு தான் நமக்கு முக்கியமான நாள். நாளைக்கு என்னங்க ஐயா? திங்கக்கிழமை நாள் நம்ம குலதெய்வத்துக்கு உகந்த நாள். நம்ம எங்கேயும் வேலை வெட்டிக்கு போக மாட்டோம். அப்படியா? திங்கக்கிழமை ரெஸ்ட். வாரம் எல்லாருமே. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. திங்கக்கிழமை இன்னைக்கு கோயிலுன்றதுனால எல்லா விசேஷமும் பண்ணிட்டு போறாங்க. முக்கியமா நமக்கு மண்டே தான்.
என்ன பண்ணுவீங்க திங்கக்கிழமை காலையில எழுந்திரிச்சு ரொட்டீனா? எல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ம் குளிச்சு கிழிச்சு கோயிலுக்கு போகிறவங்க ஆம்பளைங்க தான் போவாங்க, லேடிஸ் கிடையாது. அலௌடு இல்லை உள்ள. சரிங்க. மாசத்துல ஒரு டைம் ம் நம்ம அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் புற காட்டுறது இல்லைங்களா, ஆமாங்கய்யா. அப்போ தான் கோயிலுக்கு போகணும். ம் இட டைமில் யாருமே உள்ள ஃபாலோ பண்ணுறது. ம் அப்போ தான் ஜென்ஸ் எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு எல்லாமே வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி சாணி தெளித்து சுத்தமாக இருக்கணும். அதுதான் அன்னைக்கு தெய்வத்துக்காக அந்த நாள் நம்ம அந்த நாள் விட்டுடுறீங்க. சரிங்க. போகலாங்களே கோயில். இந்த ஃப்ரேம்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நீங்களே செஞ்சதாயா? அந்த காலத்தில் செஞ்சது. அதான் பார்த்தா தெரியுது, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி இங்க பாருங்க, இதெல்லாம் அந்த அச்செல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ். நீங்க தூக்கி இப்படி போட்டுருக்கீங்க, சித்திர வேலை பண்ணி எங்க பாருங்க எல்லாத்தையும் தூக்கி வேஸ்டா போட்டீங்க. இந்த வீட்டினுடைய நிலவு தான். இதெல்லாம் என்ன மரத்துல செஞ்சீங்க? மரம் வந்து அப்பெல்லாம் தேக்கு மரத்துலையும் செய்யறாங்க. அப்புறம் இந்த நாகமரம், நாவல் மரம், நாவல் மரம் அதெல்லாம் செஞ்சாலும் இருமே மங்கி போயிருமே. அப்படியே தான் இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் இங்க பாருங்க, டிசைன் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த மரத்தெல்லாம் சும்மா வீசிடுவீங்களா? இல்ல, நிலவுங்க. இத இனிமே பயன்படுத்துவீங்களா? நட்டு தான் நம்ம வந்து கட்டடம் ஏற்றி வீடு கட்டுறோம். இப்பவும் பண்ணுவீங்களா? இப்போவும் நிலவு வச்சு தானே வீடு கட்டுறோம். சரிங்க, அதுக்கு இதை பயன்படுத்திக்குவீங்க. ஆமா, சூப்பராக இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி மர வேலைப்பாடு, இரும்பு வேலைப்பாடு தான் இவங்களோட குலத்தொழில். எல்லா தொழிலும் நம்ம கையில் இருக்குது. அடுத்து விவசாயம், அந்த இதுங்க. மேஷன் வேலையும் தான் செய்கிறாங்க. சரிங்கய்யா. இதை கார்பெண்டரும் நம்ம கைவசம் தான் எல்லாம் செய்வாங்க. சரிங்கய்யா. அப்புறம் இரும்பு பற்ற வேலை, இரும்பு பற்ற வேலைங்கய்யா. ஓடு மாத்திரம் நம்ம வாங்கிட்டு வரணும் வேலைக்கு. இது எத்தனை வருஷம் பழமையானதாக இருக்கும்? இது எப்படியும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இது என்ன பொட்டிங்கய்யா? இது இந்த பொட்டி, அந்த பொட்டி வந்து இது ஏதோ சாமி பொட்டி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் அவங்க பொருள் வைக்கிறது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இதுல பாருங்க எப்படி அடிச்சு இங்க வச்சிருக்கீங்க, இங்க கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கீங்க. சின்ன இரும்பு நம்ம தச்சு வேலைக்கு உண்டான சின்ன சின்ன பொருள், உளி, அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் இது செஞ்சிருக்காங்க. பழமையான பெட்டி, ஆனா கேட்பாரற்று கிடக்கு. இந்த தூக்கவே முடியலங்கய்யா, இத்தும் போகாது அவ்வளவு சீக்கிரம். ஐயோ, இதெல்லாம் எப்படிதான் கொண்டு வந்தாங்க அந்த மரத்தெல்லாம்? பயங்கர சாமர்த்தியங்க அந்த காலத்துல. நகர்த்த கூட முடியாது. நாவல் மரம் தாங்கய்யா, இரும்பு மாதிரி இருக்கு, அப்படி கல்லு மாதிரி இல்ல, இரும்பு மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படி தூக்கி வேஸ்டா போட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளார இருந்துதான் இந்த வீட்டை பிரிச்ச உடனே எல்லாம் இங்க எடுத்து வெளியே வச்சிருக்காங்க. இல்ல, ரெனோவேஷன் பண்ணி புதுசா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேய்ச்சி விட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சா இங்க பாருங்க எப்படி இருக்கு. கட்டிலு கால வச்சு நட்டு இத மேல தூக்கி வச்சுட்டா அப்படிதான் கட்டில் தாங்க, 3 பேர் படுப்பாங்க. கட்டில் தாங்க. எவ்வளோ இரும்பு மாதிரி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, செயின் எல்லாம் அழகா அடிச்சிருக்காங்க. செயின் இரும்புலயே. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கு ஐயா இதெல்லாம்? அதெல்லாம் எல்லாம் நம்ம சொந்த கை தொழில் தான். அதெல்லாம் இல்லைன்னா ஏதோ ஆர்ட் மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. எல்லாம் வந்து ஒரு 40-50 வருஷம் பழமையானதா இருக்குமா? இல்லை, அதுக்கு 100 வருஷம் ஆயிருக்கும். செம்மையானதுதான். ஏன் நட்டுருக்கீங்க? குச்சி நட்டுருக்க இல்லைங்களா, அது விக்கிப்பழம் மரம். சரிங்க, பழமரங்கள். பழமரம் அது பறவைகளுக்காக. அதனால நம்மளும் சாப்பிடலாம். ஆமாங்கய்யா. சரிங்க, அவ்வளோ விற்கலாங்களே கொண்டு வந்து. ஆமாங்கய்யா. இவ்வளோ பெருசாக விற்பாங்களே. இது என்னதுங்கய்யா இந்த இடம்? இது
இதெல்லாம் நம்ம கோயில் சம்மந்தப்பட்ட இடம் தான். கோவில் சம்பந்தம்னா இது ஒரு கோயில் கோயில் மாடு அடைக்கிற கொட்டை இது. இதுங்கய்யா, இது இந்த கொட்டாய்ங்கய்யா. கோவில் மாடுக்குன்னு வீடு தனியா? கோயில் தனியாக இருக்கும். சரிங்கய்யா. மாடுங்களுக்கு நம்ம அந்த டைமில் பால் கறந்து பால் பூசை செய்வோமே. ஆமாங்கய்யா. நம்ம ஈஸ்வரனுக்கு பால் பூசை தான். ஆமாங்க. ஒன்றும் கிடையாது. தேங்காய் பழம்லாம் இல்லை, பத்தி கித்தி ஒன்றும் கழுத்துறது இல்லை. பால் பூசை, நெய் அபிஷேகம், இதுதான். சரிங்கய்யா. அப்போ இந்த கோவிலில் தெய்வத்துக்கு செய்யக்கூடியதை இந்த கோவில் மாடுகளை வச்சு தான் பால் கறந்து. எருமை இருக்குது. எருமை இருந்தாலும் அதை ஃபாரஸ்ட் ஏரியாவில் வளர்க்குறது, அதெல்லாம் இங்கே வச்சு வளர்க்க முடியாது. அதுக்குன்னு 1800 ஏக்கர் பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம அவங்க விட்டு போன பிறகு நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் 1800 ஏக்கர் நம்ம கேட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அங்கே தான் மேய்ச்சிக்கிறது. அப்படியா? அங்கே போய் அங்கே ஒரு வீடு கட்டி இந்த எருமைக்காரர்களாம் அங்கே போய் தங்கி பால் கறந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இல்லாட்டி அங்கே சொசைட்டி வண்டி வரும், அந்த வண்டிக்கு பால் ஊற்றி இப்போ இருக்கா? இப்போவும் இருக்கு. எந்த இடங்க அது? அது அங்கே நம்ம சாமியார் மடம்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில். அங்கேயும் மக்கள் இருக்காங்களா? மக்கள் இப்போ அதெல்லாம் எல்லாம் அழிவா 1000 சில்லற எருமை இருந்துச்சு தாத்தா காலத்தில். எல்லாம் இப்போ தான் வனவிலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதையும் செய்ய முடியாமல் இதாகி போச்சு. அப்போல்லாம் ஊருக்கு ஒரு 4-5 கன் இருக்கும். பட்டா நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இந்த பன்னி அதுக்கெல்லாம் நம்மளை நாசப்படுத்துதுன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்து கன் வச்சுருப்போம். நம்ம வீட்லேயும் இருந்துச்சு. அப்படியா? இப்போ இதெல்லாம் எதையுமே அதை இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த கண்ணுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ புலி சிறுத்தை எல்லாமே நடமாட்டம் ஜாஸ்தி ஆகி போச்சு. நம்ம என்ன தான் பாதுகாத்தாலும் மேய்ச்சலுக்கு போகும்போது எதாவது ஒன்று அடித்து சாப்பிட்றதுங்கய்யா. இதுதான் கோவிலுக்கு உண்டான மாடுகள் அடைக்கக்கூடிய இடம். இது கோயில் மாடுகள். கோயில் மாடு. சரிங்க. சூப்பருங்கய்யா. இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோங்கய்யா. கோவிலுக்கு போகிறோங்க. சரிங்கய்யா. உள்ள போக முடியாது. சரிங்கய்யா. கோவிலுக்குள்ள நீங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டீங்க? நம்மளே மாசத்துக்கு ஒரு டைம் தான். அப்படியா? அடிக்கடி நீங்க போக மாட்டீங்க? 2 பூசாரிங்க இருக்காங்க. பெரிய பூசாரி ஒன்று, அவருக்கு அசிஸ்டன்ட் பூசாரி ஒன்று இருக்கு. இவங்க 2 பேரும் தான் டெய்லி போயிட்டு வரணும். விடியகாலில் 6 மணிக்கெல்லாம் போயிட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து தான் வீட்டுக்கு போவாங்க. ஓகேங்கய்யா. சரிங்கய்யா. எல்லாரும் நினைச்ச மாதிரிலாம் போக முடியாது கோவிலுக்கு. முடியாது, நம்மளே போக முடியாது. இப்போ போகிறதுனால கூட நம்ம போகக்கூடாது. அப்படியா? அந்த மாசத்துல அந்த ஒரே ஒரு நாள் திங்கக்கிழமை நாள் தான். மாசத்துல ஒரு நாள் மட்டும் தான் கோவிலுக்கு அலவுடுங்கய்யா. அமாவாசை முடிஞ்சு இந்த பிறகு காங்குது இல்லைங்களா, பிறை தெரியுங்கய்யா. பிறை தெரியுது இல்லையா, அந்த 2வது 3வது நாள் பிறை பார்த்து தான் அந்த திங்கக்கிழமை நாள் எல்லாருமே போகலாம். சரிங்க. ஜென்ஸ் தான். ஜென்ஸ் மட்டும் தான். ஆமாம், மற்றவங்களும் அலவுட் இல்லைங்க. பெரிய பெரிய திருவிழாவுக்கு தான் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே இங்கே ஒரு வாரம்னா இங்கே பூசை கீசை எல்லாம் முடிஞ்சு நம்ம அன்னதானம் எல்லாம் போட்டு முடிஞ்சு இங்கே கோயிலில் ஒரு 3 நாள். மற்றபடி 1 வீக்குங்கிறது மற்ற மக்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீட்டுக்கிட்ட ஆயிருக்குமே. ஆமாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் பாருங்க கோவில். அங்கே இருக்கவங்க அப்பா, அந்த பக்கத்தில் அம்மா. இது இவங்க இது அது அப்பா அம்மா, இவங்க அம்மா. அது சிவன் கோயில். அவங்க அப்பா. தனியே சிவன் கோயில். அது அப்பா அம்மா, இவங்க அம்மா. ஐநூறு அம்மனோர். ஆமாம். அங்கே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் கோவில் மாடுகளா வீடு மாடுகள்? இல்லை, வீடு மாடுகளும் உள்ள மேயலாம். கோவில் மாடுகளும் இருக்கலாம். சூப்பருங்க, அருமைங்கய்யா.
பாலுக்காக. நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. சரிங்க. இந்த கோயில் டைம் மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு மாத்திரம் இல்லை சாப்பிட மாட்டீங்க. சரிங்க, அப்படி போகலாம் ஐயா. சூப்பர்யா, அருமையாக இருக்குது கோவில் பண்ணி சுவாமி. ஆமாம், அருமையா. இது கோவிலுக்கிட்ட இந்த மாடுகள் அடைக்கக்கூடிய இடம். நம்ம குடும்பத்துக்குள்ளாரவே 2 பூசாரிங்க. ஒரு பூசாரி இறந்துட்டாக்க அடுத்த பூசாரி தேர்ந்தெடுக்கும் போது இந்த குடும்பத்துக்கு உள்ளவங்க தான் இதெல்லாம் நீட் பண்ணி கிளீன் பண்ணி இங்க மாடு அடைப்பாங்க. சரிங்க. இப்ப நான் என்னுடைய குடும்பத்தார அந்த சைடுல இருக்கு. அவர் தான் இப்ப பெரிய பூசாரி. அவர் கொட்டாயி அதெல்லாம் கிளீனா நீட்டா வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இதுக்கு கவனிப்புக்கு ஆள் இல்லை. அவரு தவறும் காலத்துல இன்னொரு பூசாரி தேர்ந்தெடுப்பாங்க. அது இன்னொரு அண்ணன் தம்பிக்கு தான். குடும்பம் கொஞ்சம் பிரிவினை ஆயிடுச்சு அந்த காலத்துல, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அண்ணன் தம்பிக்கு தான். அப்போ ஒரு டைம் அவங்க பூசாரி ஆகணும், அவர் இறந்துட்டாக்க அடுத்த டைம் இவங்க பூசாரி ஆகணும். இப்படி ஒரு இது. சரிங்க, கோவில் அருமையாக இருக்குங்கய்யா. சூப்பராக இருக்கு கோவில். உள்ள மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு, ஆனால் உள்ள புல்லெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கு. ஆனால் யாருமே போகக்கூடாது. மாதத்தில் ஒரு நாள் பிறை தெரியும் அன்னைக்கு தான் போகணும். அமாவாசை முடிஞ்சு 2வது பிறைங்களா 3வது பிறையா? முதல் பிறை தான். அமாவாசை முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பிறை காடு இல்லையா, திங்கக்கிழமை போகணும். திங்கக்கிழமை அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய திங்கக்கிழமை. சூப்பருங்க. நம்ம திருவிழா அன்னைக்கு இந்த மரத்துக்கடி இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா, அங்கதான் சாமிக்கு படையல் வைக்கிறது. ஓ சூப்பருங்கய்யா. கீழே தான் அடுப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ நம்ம திருவிழா அன்னைக்கு தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி சரிங்க சமைச்சு சாப்பிடுவோம். நைட் டைமில் இங்கே தான் விறகு பெரிய பெரிய விறகு கட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கே நெருப்பு போட்டு நைட் இங்கே தான் தங்கணும். இந்த குளிருக்கு நெருப்பு போட்டு நைட் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஆமா, நல்லா சந்தோஷமா இருக்கு. வெளியூர்ல இருக்கக்கூடிய உங்களோட அத்தனை சொந்தமும் வந்துருவாங்க. சரிங்க, எல்லாம் வந்து இது பண்றது. பேருந்து வசதி இருக்கு இங்க. பேருந்து நீங்களே ஏற்படுத்தினது தாங்க நம்ம கிராமத்துக்கு வரணும்ட்டு. இது உள்ள கட்டையை போட்டு விட்டோம்னா உள்ள இருந்து மாடுங்க வெளியில வராதுங்கய்யா. அதுக்காக சூப்பருங்கய்யா. இது எவ்வளோ வருஷம் பழமையானதா இருக்குங்க? 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த காலத்துல உள்ளது கொண்டு வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாடுங்க நிறைய இருந்துச்சுன்னா அங்க அடைக்கிறாங்கல்ல, அதுக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி இது பேர் தான் தொழாங்கிறது. தொழா நம்ம பட்டிக்கு தான் அது பேர் தொழான்னு பேரு. இதுக்கு தான் இது 2 நட்டு கல்லுலயே செஞ்சு அப்புறம் குச்சி பெரிய பெரிய குச்சி கொண்டு வந்து கேட்டு மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா, அதுல இருந்து தாண்டி போக முடியாது. ஆமாங்கய்யா. சரிங்க, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலைகள், அதுக்கு நடுவில் கோவில். நம்ம மட்டும் இல்லை, அவங்களுமே போக முடியாதாம்மா. பாருங்கள், அந்த புல்லெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்குது. மாடுகள்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம ஐயா, ஊர் தலைவர் ஐயா, அவரோட வேலையெல்லாம் விட்டு இந்த வயசான காலத்தில் வந்து நமக்காக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்காக எங்களோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. ரொம்ப அருமையான நல்ல இனிமையான மனிதர். ஆல்ரெடி சந்திச்சிருக்கேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. அதனால தான் எல்லோரும் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா வெல் எஜுகேட்டட் இருந்தாலும் தங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கறது இல்லை. வத்தாத ஊற்று நீர் அது அதை அவங்க எல்லாம் கோவிலுக்கு வீட்டில் சாமி கும்பிட தண்ணி எடுக்கிறாங்களோ இல்லை சமைக்க வீட்டு யூஸ்க்காக? வீட்டு யூஸ் தண்ணி. சூப்பருங்க. இந்த தண்ணியாவது ட்ரை டைமில் நின்றும். மழை பெஞ்சா பெரிய தண்ணி வரும். அங்கே மேலே ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து தண்ணியை அடிச்சுக்கிட்டே அந்த சோலையிலேருந்துங்க, அந்த மேலே உள்ள சோலையிலேருந்து
அப்படியே அப்படியே இதில் வருங்க. ஜாயிண்ட் ஆயிடும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அதுதான் வந்து நமக்கு தனி இந்த கிணத்துக்குள்ள ஊற்று இருக்கு. ஆமா. அங்கேருந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க எதுங்க? அந்த ஊற்று தண்ணி. ஆமாம் ஆமாம், இந்த ஊற்று தண்ணி தான் அவர் எடுக்கிறது. சூப்பருங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, அவ்வளோக்கு வருது தண்ணி இல்லைங்கய்யா. சூப்பருங்கய்யா. ஐயா சூப்பருங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. நமக்காக நம்ம மக்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம எல்லாருக்கும் உங்களோட கலாச்சாரத்தை பற்றி சொன்னீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆல்ரெடி சந்தித்தோம், மீண்டும் நம்ம ஐயாட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அங்கே கோவிலுக்கு வந்தேன். அவங்களோட பண்டிகை நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லாம் ஆண்கள்லாம் விறகுலாம் வெட்டி சமையல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சாப்பாடு குழம்பு அது மாதிரிலாம். அந்த பக்கம் நம்ம அம்மாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க அம்மளுக்கு வந்து படையலுக்காக. ஸோ அங்கே வந்து நிறையா தமிழ் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணாங்க. காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் அப்படின்றது ஆடியோ எல்லாம் கட் பண்ணிட்டேன். எல்லாம் அவங்களோட பாரம்பரியமான உடை சிகை அலங்காரம்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. உடையும் அப்படி தான் இருந்தது, ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. மங்களகரமாக போயிட்டு நானும் கோவிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப அமைதியாக அற்புதமாக மனதுக்கு உற்சாகமாக இருந்தது இந்த கோவிலில் போயிட்டு. இந்த பதிவு மேற்கொண்டு கடைசியாக கோவிலில் போய் வணங்கின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மனதுக்கு புத்துணர்ச்சியோடு இருந்தது. இந்த அம்மனோட தெய்வத்தோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருந்த யங் ஜென்ரேஷன், ஸோ அவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அபிஷேக விழா எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஐயா கூட பேசினது, அவங்களோட அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் மனதுக்கு இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அருமையான இடத்துல உட்காந்து மதியானம் லன்ச்சு சாப்பிட்டு போகலான்ட்டு உட்காந்துங்க. ஸோ பேக்கெலாம் இங்கே வச்சுட்டு உட்காந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த பாருங்கள் இந்த சைடெலாம் பாருங்கள் சாரல், அங்கிட்டிருந்து மழை பொழிவு அதிகமாகிட்டே இருக்குது ஃபுல்லாக. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியுதுங்களா, இந்த சைடெலாம் ஒன்றுமே இல்லை, இங்கிட்டலாம் மழையே பெய்யல, சாரலே இல்லை. அப்படியே பாருங்கள் இங்கிட்டலாம் மங்குன மாதிரி இருக்குது, அப்படியே அடிச்சுட்டே வருது இந்த பக்கம். நீ போக போக மலைச்சாரல் அதிகமாக நினைக்கிறேன். பாருங்கள் பேகை வச்சுட்டு இப்போ தான் உட்காந்தேன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழைப்பொழிவு. அதனால் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அருமையாக இருந்தது இந்த இடம். ஸோ இதை மிஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இனிமையான அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.